உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தங்கள் ஆங்கில மொழித்திறனை வெளிப்படுத்தும் ஹிப்போ இங்கிலீஷ் வித்தவுட் பார்டர்ஸ் போட்டியில் மலேசிய இந்திய மாணவர்களும் தங்களது திறமையை அழுத்தமாக பதிவு செய்துள்ளனர். ரொமேனியாவில் ஆகஸ்ட் 10 முதல் 16 வரை நடைபெற்ற 14வது ஹிப்போ ஆங்கில மொழி ஒலிம்பியாட் 2026 பிளே ஆஃப் குவாலிஃபயர் சுற்றில் மலேசியாவைச் சேர்ந்த 3 இந்திய மாணவர்கள் களமிறங்கினர். அந்த மூவரின் பயணத்தில் 9 வயது சாரணி ரகுநாத்தின் சாதனை மலேசியாவுக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளது. லிட்டில் ஹிப்போ பிரிவில் போட்டியிட்ட சாரணி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்களை எதிர்கொண்டு முதலிடம் பிடித்ததுடன் இத்தாலியில் நடைபெறவுள்ள ஹிப்போ உலக இறுதிப் போட்டிக்கான தனது இடத்தையும் உறுதி செய்துள்ளார். ரொமேனிய பிளே ஆஃப் சுற்றில் பங்கேற்ற 3 மலேசிய இந்திய மாணவர்களில் உலக இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஒரே மாணவி சாரணி என்பது அவரது சாதனையை மேலும் சிறப்பாக்கியுள்ளது. சாரணியுடன் மலேசியாவின் இளம் திறமைகளை உலக அரங்கில் பிரதிநிதித்துவப்படுத்திய மேலும் 2 மாணவர்களும் குறிப்பிடத்தக்க சாதனையை பதிவு செய்துள்ளனர். இப்போ 2 பிரிவில் ஸ்லாங்கூர் செரிகொம்பாக் இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த 13 வயது தர்வேஷ் புவனேசன் 4வது இடத்தை பிடித்தார். அதேவேளை பேபி ஹிப்போ பிரிவில் பேராக் செயின்ட் பிலோமினா கொன்வென்ட் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 8 வயது நேஷியா நெடிரா சாமும் 4வது இடத்தை பெற்று கவனத்தை ஈர்த்துள்ளார். 70 நாடுகளைச் சேர்ந்த 1,80,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆரம்ப சுற்றில் பங்கேற்ற இந்த சர்வதேச போட்டியில் ரொமேனியா வரை சென்று பிளே ஆஃப் சுற்றில் போட்டியிட்டதே இந்த 3 இளம் மலேசியர்களுக்கும் பெருமைக்குரிய சாதனையாக அமைந்துள்ளது. போட்டி வெறும் ஆங்கில திறனை மட்டும் சோதிக்கும் மேடையாக இல்லாமல் உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுடன் பழகவும் புதிய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளவும் சர்வதேச போட்டி அனுபவத்தை பெறவும் இவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்தது. தர்வேஷ் மற்றும் நேஷாவின் ஹிப்போ 2026 பயணம் ரொமேனிய பிளே ஆஃப் சுற்றுடன் நிறைவடைந்திருந்தாலும் உலக அரங்கில் பெற்ற இந்த அனுபவமும் 4வது இட சாதனையும் அவர்களின் அடுத்த இலக்குகளுக்கான வலுவான தொடக்கமாக அமைந்துள்ளது. அதே வேளையில் சாரணியின் பயணம் இன்னும் தொடர்கிறது. வரும் செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 1 வரை இத்தாலியில் நடைபெறும் ஹிப்போ உலக இறுதிப் போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ள 9 வயது சாரணி தற்போது உலக அரங்கில் தனது அடுத்த சாதனையை நோக்கி தயாராகி வருகிறார். ரொமேனியாவில் மலேசிய இந்திய மாணவர்கள் பதித்த இந்த சிறிய காலடிகள் நாளை உலக அரங்கில் இன்னும் பெரிய சாதனைகளாக மாறும் என்ற நம்பிக்கையையும் பெருமையையும் ஏற்படுத்தியுள்ளன. உங்கள் குரலை உலகம் கேட்க தயாரா? வணக்கம் மேக்ஸ் வழங்கும் வணக்கம் வாய்ஸ் 2026 பவர்ட் பை வணக்கம் மலேசியா. மெயின் ஸ்பான்சர் போ மலேசியா. பங்கேற்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் பாடும் பாட்டை வீடியோ செய்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கண்கவர் பரிசுகள் காத்திருக்கின்றன. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே பங்கேற்கவும்.